திரு மணிகண்டன், உங்க நிறைவு கருத்தும் இப்போ திரு எடப்பாடி பழனிசாமி தலைமை தான் அப்படின்னா கூட்டணி எப்படி என்னெல்லாம் கொண்டு வர போறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை அவங்க முன்வைக்கிறாங்க. சார், ஆஸ்தான் டேட்ல அதிமுக தலைமையில பாஜக இதுல இருக்குது. திரு மரியாதைக்குரிய வாசன் கிருஷ்ணசாமி இவங்களெல்லாம் கூடிய விரைவில் ஏற்கனவே பயணித்தவர்கள் எல்லாத்தையும் இதுல சேர்க்க போறாங்க. என்னுடைய கருத்தின்படி பாத்தீங்கன்னா பாஜக, அதிமுக, அதே மாதிரி பனையூர் பாமகவோ இல்ல தைலாபுரம் பாமக வராது, பனையூர் பாமக மற்ற வாசல் மற்றவங்களை சேர்த்தனாவே இதுவே மிக பலமான கூட்டணி. ஒரு எதிர்ப்பு சுனாமி ஆனா அடிச்சுக்கிட்டு இருக்கிறப்ப இந்த கூட்டணியே 7.5 இல்லாத 4.5 ஆண்டு நல்லாட்சி வேணுமா, திராவிட மாடல் ஆட்சி வேணுமா, இதை முடிவு பண்றப்ப இந்த ரெண்டு பேர்த்தையும் கம்பேர் பண்ணி பாக்குறப்ப இதுவே மிக எளிதாக வெற்றி இலக்கத்தை தொட்டு ஒரு பிரம்மாண்டமான வெற்றியை பெறும் நான் பாக்குறேங்க. இவரு பிரியன் சார் பத்திரிகையாளரு, அதாவது சிந்தன் பைடெக்னு பாஜகவுல காலகாலமா இருக்கிற முக்கிய தலைவர்கள் ஒரு கூட்டத்துல அப்படியே ஒரு தலைவரை ஓரம் கட்டுறதா இருந்தாலும் அண்ணாமலை ஆதரவாளர்கள் யாரா இருந்தா கெட் அவுட், வெளியே போங்கன்னு யாராவது ஒரு பண்பட்ட BL சந்தோஷ் மாதிரி ஒரு உயரிய பொறுப்புல இருக்கிற ஒருத்தர் இந்த மாதிரி பேசுவாரா அப்படிங்கறத பாக்குற மக்களுடைய விட்டுறங்க. இல்ல அவரு BL சந்தோஷ் அவர்களை சொல்லல, ஆனா அதுவும் அவர்தான் உறுதி. கேசவ விநாயகம் RSSல இருந்து வந்தவர், அமைப்பு செயலாளர், அவர் போய் இருந்தா வெளியே போங்கன்னு BL சந்தோஷ் மாதிரி உள்ள ஒருத்தரை வச்சுக்கிட்டோம் இல்ல பட்டவர்த்தனமா இப்படி எங்கேயாவது சொல்லுவாங்களாங்கிறத பாக்குறவங்க இதுக்கே விட்டுறேன். அது மாத்திரம் இல்லாம இப்ப அவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, ஒரு காலத்துல யாரு மனசுல யாருன்னு ப்ரோக்ராம் வரும், அந்த மாதிரி அமித்ஷா மனசுல எல்லாம் என்ன இருக்குன்னு மை போட்டு கண்டுபிடிக்கிற மந்திரவாதி எல்லாம் மாறிட்டாருங்க. ஒண்ணு சொல்லிடுறேங்க, KA செங்கோட்டையன் அமித்ஷா அவர்களை சந்தித்ததா எந்த ஒரு போட்டோவும் வெளியிடப்படவில்லை. நான் அறிந்த வரை அவர் சந்திக்கல. நிர்மலா சீதாராமன் சந்திச்சிருக்கிறார். நிர்மலா சார், நான் முடிச்சிடறேன், லெட் மீ ஃபினிஷ். நீங்க சொன்னதுக்கு நான் சொல்றேன், உங்ககிட்ட ஆதாரம் இருந்தா கொடுங்க. இல்ல இப்ப ஏன் சார் அவ்வளவு வெளிப்படையா ஒரு பத்திரிகையாளர் சந்திப்புல சொல்றாரு உள்துறை அமைச்சர் அலுவலகம் அப்படியே வேடிக்கை பார்த்துருவாங்களா? என்ன சார் நீங்க சொல்றீங்க? சார் அவங்க சந்திக்காத ஒருத்தர் சந்திச்சுட்டேன்னு சொல்லும் போது அப்படி விட்டுருவாங்களா? ஒரு பொறுப்புல, ஒரு உயர்ந்த பொறுப்புல இருக்கக்கூடிய ஒரு அமைச்சரை, உள்துறை அமைச்சரை பார்த்தேன்னு ஒருத்தர் அப்படி சொல்ல முடியுமா? உண்மைக்கு மாறா? சரி, எடப்பாடி பழனிசாமி போய் சந்திச்சுட்டு வெளியே வந்தோடனே 10வது நிமிஷம் ட்வீட் போட்டாரு இல்ல, திரு அமித்ஷா போட்டாரு இல்ல அந்த மாதிரி ஏதாவது ஒரு சந்திச்சேன்னு சொன்னாரு. அதுக்கு ஏதாவது சார் உங்க நியூஸ் 18 இல்ல அமித்ஷா வீட்டுக்கு முன்னாடி உங்க நியூஸ் 18 கேமரா 24 மணி நேரம் இருக்கு சார். உங்க பார்வையில யாரும் தப்ப முடியாது சார். அவர் போனது நீங்க பாத்தீங்களா? என்ன சார் மறைச்சுக்கிட்டு அப்படியே முகமூடி போட்டு போனாரா? ஒரு நிமிஷம், எடப்பாடி பழனிசாமி வேர்வையை துடைக்கிறதுக்கு எடுத்து கர்ச்சீப் இப்படி துடைச்சது நீங்க இல்ல, ரொம்ப படு கேவலமா மூஞ்ச மறைச்சுக்கிட்டு வந்தாருன்னு மத்த யூடியூப்ல பேசுற மாதிரி பேசுற முதலமைச்சர் இன்னைக்கு பேசுறாரு. உங்க நியூஸ் 18 நீங்க எதையுமே பொறுப்புணர்ந்து போடுவீங்க. 2 யூனிட் கேமரா எப்பயுமே அமித்ஷா வீட்டுக்கு முன்னாடி இருக்குதுங்க. சார், செங்கோட்டையன் அமித்ஷாவை சந்திக்கவில்லைன்னு உங்களால நிரூபிக்க முடியுமான்னு அவங்க கேட்டா என்ன பண்ணுவீங்க? அவரு நான் என்ன சொல்றேன்னா சார், ரொம்ப சிம்பிள். செய்தியாளர் சந்திப்புல சொல்லி மீண்டும் மீண்டும் பேசுறாங்க சார், ஒருத்தர் மறுக்கல. செங்கோட்டையினோட எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ஆர்குமெண்டே முதல்ல எடுபடுமான்னு தெரியல. நீங்க சொல்ற ஆர்குமெண்ட் லாஜிக் முடிச்சா உங்களுக்கு புரியும். இல்ல நான் சொல்றது ஒரு நிமிஷம் புரிஞ்சுக்கங்க. அவருடைய அரசியல் உயரம் கருதி அதை மறுக்கல. அதே சார் அப்படி எல்லாம் சொல்ல மாட்டாங்க சார். எவ்வளவு பெரிய விஷயம் அது, ஒரு கூட்டணி தலைமையை நெருக்கடிக்கு உள்ளாக்குற விஷயத்துல எப்படி மறுக்காம இருப்பாங்கன்றீங்க? இல்ல நீங்க சொல்ற ஆர்குமெண்ட்ட நான் அப்படியே கடந்து போனேன்னா நான் அரசியல் புரியாதவன்ற மாதிரி ஆயிடுது. அப்படி சொல்ல முடியாது. லாஜிக் இல்ல. என்ன பேசுறீங்க நீங்க? அடுத்த நாள் TP ராதாகிருஷ்ணனுக்கு ஓட்டு போடுற NDA எம்பிகளுக்கு எல்லாம் நடந்த விருந்துல இவரு போய் அமித்ஷாவை பார்த்தோட யூ கோ அண்ட் மீட். நேரம் ரொம்ப குறைவா இருக்கு. நீங்க உங்க கருத்து சொல்லிருக்கீங்க. அரவிந்த். எஸ் அரவிந்த். செங்கோட்டையன் அமித்ஷா வீட்டுல போய் அமித்ஷாவை பார்த்தாரு. இப்போ இவரு மணிகண்டன் சார் என்னங்கிறாருன்னா, பார்த்ததுக்கான போட்டோ வெளியே வரலையா, அதனால ஆதாரம் இல்ல அப்படிங்கிறாரு. இதே மணிகண்டன் சார் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசும்போது என்ன சொன்னார்னா, EPS அமித்ஷா பார்ப்பதற்கு முன்பாக EPS சார்பில் ஒருத்தர் போய் அமித்ஷா போய் பார்த்து அந்த மேட்டர் முன்னாடி டிஸ்கஸ் பண்ணாங்க. அந்த போட்டோ ஏன் வெளியே இல்ல? அதனால அமித்ஷா பொறுத்த வரைக்குங்க ஒரு சில ஒரு மீட்டிங் நடக்கலன்னு சொல்றது ஒரு ஏற்றுக்கொள்ள முடிய வாதம் கிடையாது. சீனியர் பொலிட்டீஷியன் செங்கோட்டையன் அமித்ஷா பார்த்தாருங்கிறது வெளியே அவரே பத்திரிகையாளர் சந்திச்சு சொல்றாரு ஏர்போர்ட்ல. அதனால இது பார்க்கலன்னு சொல்றதுக்கான ஆதாரம் அவர் கையில கிடையாதுங்க. பார்த்தாருங்கிறதுக்கான இது ஆந்திரக்கார செங்கோட்டையன் சொல்லும் போது மோடியை பார்த்து 2 மணி நேரம் பேசிட்டு சரி, நீங்க ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை வச்சு திரு மணிகண்டன் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை வச்சு இப்படி ஒரு சம்பவத்தை சொல்லுங்க.
அவங்க அலுவலகம் மறுக்காம இருந்ததுன்னா நம்ம ஏத்துக்கலாம். இவ்வளவுதானே, ரொம்ப சிம்பிள். என்ன பிடிச்சி ஜெயில போட்டுருவாங்க. அப்புறம் அதே தானே திரு செங்கோட்டையன் அப்புறம் சொல்ல முடியுமா? அரசியல் உயர் மரியாதை கெட்டு போயிடக்கூடாதுன்னு பேசாம இருக்கிறாங்க. சரி, ரைட் ரைட், நன்றி நன்றி. ரொம்ப சுருக்கமா நிறைவு கருத்து திருப்பிரியன். அதாவது இந்த விஷயங்கள் வந்து எடப்பாடியை பொறுத்த மட்டும் வந்து செங்கோட்டையின் மேலே ஒரு ஆக்ஷன் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இருக்குன்றீங்களா? ஆமாம், டெஃபினட்டாக எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அவங்க வந்து இனிமேல் ஒருவேளை இவங்களெல்லாம் சந்திச்சாங்கன்னா வாய்ப்பு இருக்குன்னு மணிகண்டன் சொல்றாரு. இல்லை, அவர் இன்னும் கொஞ்ச நாள் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது இன்னும் கொஞ்ச நாள் எடுப்பாருன்னு நினைக்கிறேன். ஸோ ஆனால் கூட்டணியை பொறுத்த மட்டும் இந்த கூட்டணி வந்து பலப்படுத்தணுன்றதான் பாஜகவுடைய பார்வையா இருக்கு. அதுக்கு வந்து எடப்பாடி வந்து அதிமுகவையும் பலப்படுத்தணும், பாஜகவையும் பலப்படுத்தணும்னு அவர் நினைக்கிறாங்க. அது எந்த அளவுக்கு எடப்பாடி ஒத்துழைக்க போறாருன்றதை பொறுத்து இருந்தா ரொம்ப சுருக்கமா. ஆனா அவங்க எவால்விங் சுச்சுவேஷனை ஃபாலோ பண்ணலான்னு ஓபிஎஸ் வெயிட் பண்ணாரு. இப்போ வந்து அறுதிட்டு உறுதியா அவர் முடியாதுன்னு சொன்ன நிச்சயமா அந்த தலைவர்களை சந்திப்பது உறுதியாகிவிடும். இந்த தலைவரை சந்தித்து எதிர்கால என்ன நடக்குதுன்னு எதிர்காலத்தை பற்றி நிச்சயமா சிந்தித்து நல்ல முடிவு. நன்றி.